ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம குட் பேட் அக்லி படத்துலேருந்து மிகப்பெரிய அப்டேட் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் தரமான சம்பவத்துக்கு தான் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க. இப்போ ரீசெண்டா நம்ம ஏகே ரசிகர் ஒருத்தர் ஜிவி பிரகாஷ் கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாரு. அதுக்கு ஜிவி பிரகாஷ் கொடுத்த பதில் வெறித்தனமா இருந்தது. அப்படியே நம்ம ரசிகர் என்ன கேட்டிருந்தானா, ப்ரோ எங்களோட கடைசி நம்பிக்கை குட் பேட் அக்லி மட்டும்தான், அந்த மியூசிக் நெருப்பை சேர்த்து விடுங்க, தியேட்டர் செதறட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரிப்ளை கொடுத்திருக்காரு. என்னோட இந்த ஒர்க்ல வேற லெவலான நெருப்பை பார்ப்பீங்க, அண்ட் நீங்க எதிர்பார்க்காத தாண்டி அப்படி ஒரு விட்னஸா இருக்கும் இந்த மூவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஜிவி பிரகாஷ் அவர்கள். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மந்த் எண்ட்ல நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்டேட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் கொடுத்த அந்த ஃபயர் ஒர்க் தான் வெறித்தனமான அப்டேட்டா இருந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஃபேன் பாய் சம்பவத்தை காமிப்பாரு இந்த படத்துல. அவரோட பிஜிஎம் ஒவ்வொன்றும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம தலை அஜிசாருக்காக செம்மையா செதுக்கி கொடுப்பாரு. அண்ட் அவரோட பிஜிஎம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதை அவரே அபிஷியலா ட்வீட் போட்டிருந்தாரு, என்னோட ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஒர்க்கை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் படம் கன்ஃபார்மா ஏப்ரல் 10th அன்னைக்கு தான் வருது. வெறித்தனமான சம்பவத்தை அன்னைக்கு எதிர்பார்க்கலாம். விடாமுயற்சியில் விட்ட மாசின் அண்ட் மாஸ் பஞ்ச் டயலாக் எல்லாத்தையும் தாண்டி இப்ப குட் பேட் அக்லி படத்துல ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ண சம்பவம் அப்படி. நம்ம தலை அஜிசாரோட ஒவ்வொரு லுக்கை தரமா இறக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் இது மிகப்பெரிய சம்பவமா மாறும் அப்படின்னு. நம்ம தலை அஜிசாரை ஒவ்வொரு சீனையும் செதுக்கி வச்சிருக்காரு. ஒவ்வொரு காஸ்டியூமா இருக்கட்டும், ஒவ்வொரு கெட்டப்பா இருக்கட்டும், எல்லாமே மரண மாசா இருந்தது. ஒரு ஃபேன் பாய் சம்பவம் எப்படி இருக்குமோ அதை தாண்டி வெறித்தனமான சம்பவமா செஞ்சு வச்சிருப்பாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜிவி பிரகாஷோட ஃபயர் ஒர்க்கை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.